நான் தமிழர் பிரபாகரன் வச்சு பொழப்பு நடத்தினாங்க. என்ன மாதிரி சில பேரால கெட்டு போச்சு. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, திருச்சி சிவா ஒருவேளை பாஜக உளவு பார்க்கறதுக்கு அடிச்சு விட்டாரோ என்னமோ ஒரு டவுட் கூட எனக்கு. டெபாசிட் கூட வாங்காத ஒரு சீமானுக்கு அது எப்படி அந்த அத்தனை யூடியூபும் அப்படி பின்னாடி நிக்கிறீங்க? இப்ப பேர் ஒரு கேசட் ஓட்டு வெளியிட்டு அதை திருச்சி சிவா சூர்யாவுக்கு கொடுத்து இது பண்ணுன்னு ஸ்டாலினே நேரடியா சொல்றாரு. திருப்தி அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னீங்க, இதை சொன்னாலே கொலை பண்ணிடுவாங்க. இப்ப நீ அதை விட சாக்கிங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளருடைய ஆடியோ வந்து திருச்சி சிவா அவருடைய பையன் வந்து சூர்யா வந்து ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்றாரு சார். அதை இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? அது அவர்தான் பாஜகவுக்கு போயிட்டு வெளியே விட்டாரு. அவர் நீக்கிட்டாங்க கட்சி. அது வேற விஷயம். நீக்கினாங்கிறது வேற விஷயம். இவர் ஏன் உள்ள போனாரு, ஏன் வெளியே வந்தாருங்கிறது யாருக்கும் தெரியல. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, திருச்சி சிவா ஒருவேளை பாஜக உளவு பார்க்கறதுக்கு அடிச்சு விட்டாரோ என்னமோ ஒரு டவுட் கூட எனக்கு. பாஜகவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த கட்சிக்காரர் மாதிரியே போய் இல்ல இவருடைய இப்ப நடைமுறைகள் செயல்கள் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கலாமே. இத்தனை கேசட் இப்போ அண்ணாமலை எப்படி இங்க பாப்புலர் ஆனாரு? அண்ணாமலை அரசியல் ரீதியா பாப்புலர் ஆனார். அவர் பாப்புலர் ஆனதே கேடி ராகவன் ப்ளூ பிலிம்ல தாங்க அவர் பாப்புலர் ஆனார். அதுக்கப்புறம் தான் கேடி ராகவன் கேசத்துக்கு அப்புறம் தானே அண்ணாமலைங்கிறத பார்த்து எல்லாரும் என்ன ஆரம்பிச்சாங்க. கடையில எல்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வீடியோ கடையில போய் பாஜக பத்தி புதுசா ஏதாவது வீடியோ வந்துருக்குதாங்க கேட்கற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ப்ளூ பிலிம் கலாச்சாரத்தை வந்து அண்ணாமலை தானே உருவாக்குறாரு. இல்ல இப்ப திருச்சி சூர்யா அவருடைய ஆடியோ ஃபாலோ பண்றாரு இவரு. இல்ல யாருக்காக சார் ஃபாலோ பண்றாரு? அவரைதான் கேட்கணும். அது அவருடைய தந்தை திமுகவுடைய எம்பியா இருக்கவர், திமுகவுடைய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் திருச்சி சூர்யா. அப்ப இவர் வந்து இதுக்கு பின்னால திமுக வந்து நாம் தமிழர் கட்சி இடையூறான நான் தமிழர் பிரபாகரன் வச்சு பொழப்பு நடத்தினாங்க. அது என்ன மாதிரி சில பேரால கெட்டு போச்சு. அதுக்காக அவர் என்ன வந்து கடுமையா தாக்கி எல்லாம் பேசினாரு. அதுக்கு உங்களுக்கு நீங்க பண்றதுக்கு என்ன உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. அதனால வந்து பிரச்சனை இருக்கு. பிரபாகரன் என் வீட்டுக்கு எதிர்ல இருந்தார். எங்க வீட்டுல தான் சாப்பிடுவார். இப்படி சொன்னா பயந்து போயிட்டு இல்ல ஏற்கனவே சொன்னீங்க, இதை சொன்னாலே கொலை பண்ணிடுவாங்க. இப்ப நீ அதை விட சாக்கிங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க. சிபிஐல கொண்டு போய் என்ன வச்சு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. என் மனைவி டிரான்சிட் பேசஞ்சரா கொழும்புல வந்து இறங்குறாங்க. அவங்க குடும்பமே 20 பேர் ஒன்னா சேர்ந்து குடும்ப சுற்றுலா போயிட்டு சைனால இருந்து வரும்போது கொழும்பு ஏர்போர்ட்ல டிரான்சிட் பேசஞ்சரா அடுத்த பிளேன் போறதுக்காக அங்க இறங்குறாங்க. எல்லாத்தையும் விட்டு என் மனைவியை கூட்டிட்டு போயிட்டாங்க. கேள்வி கேட்க என் மனைவி இங்க வந்து கண்ணாமண்ணான்னு சத்தம் போட்டாங்க. இப்படி எல்லாம் ஏதோ உங்களை பத்தி இருக்குது, அந்த ஊர்ல உங்க பேரை கேடித்தனமா வச்சிருக்காங்க. புலிகளோட தொடர்பு உள்ளவர். பிரான்ஸ்ல பாரிஸ்ல எனக்கு ஒரு வேலை இருந்ததுங்க. இங்க பிரெஞ்சு விசா வந்து பாண்டிச்சேரியில வாங்கிட்டு லண்டன்ல போய் ரெனியூ பண்ணிடுங்க அப்படின்னாங்க. லண்டன்ல இருக்கும்போது லண்டன்ல போய் ரெனியூ பண்றாங்க. ரிசப்ஷன்லயே யார எல்டிடி சிம்பத்தைசர் பிரெஞ்சு எம்பசி லண்டன்ல யார எல்டிடி சிம்பத்தைசர் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி ஏர் பிரான்ஸ் டிக்கெட் வாங்கியிருந்தேன். அந்த ஏர் பிரான்ஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி ஏர் இந்தியாவில் என்ன மாத்தி ஏற்றி அமிச்சிட்டாங்க. பிரெஞ்சு அரசாங்கமே ஏற்றி அமிச்சு. இப்படி எல்லாம் நாங்க இருந்திருக்கோம். பிரபாகரனை கண்ணிலேயே பார்க்காத ஒரு ஆசாமி எந்த அளவுக்கு போனாருன்னா, அவரு பிரபாகரன் வந்து ஏதோ ஒரு வேகமான ஒரு வேலையில இருக்காராம். திடீர்னு நம்ம டிரைவுக்கு போகணும், சீமா பசி தாங்க மாட்டான்பா, நம்ம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போய் அவனை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு வந்தாரு. அப்படிப்பட்ட தலைவன்னாரு. அப்பதான் எனக்கு சந்தேகம் உண்டு. அது வந்து நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவருக்கு யாருடா இந்த ஆளு திடீர்னு ரொம்ப உரிமை கொண்டாடுற. அப்ப என்னுடைய மாணவி சுபதா அகின்னு ஒரு பொண்ணு, இலங்கை தமிழர் பொண்ணு, இப்ப லண்டன்ல என் டேபிள் முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ ஒரு செக் எழுதிட்டு இருந்தது. என்னமா செக் எழுதுற அப்படின்னு பார்த்தா இவருக்கு 10,000 ரூபாய் செக் போகுது. இது எத்தனை சொல்றது ஒரு 8 வருஷம். 8 வருஷம். எதுக்கு இவருக்கு அனுப்புறாரு? பிரபாகரனோட ரொம்ப நெருங்கி இருந்தது. இவரு யாரு சார்? அவர் தான் சார் இன்னைக்கு பிரபாகரனோட கூடவே இருந்தவர், எல்லாம் பண்ணவர். என்னமா சொல்ற? எங்களுக்கு முன்ன பின்ன தெரியல. நெடுமாறனையா மூடு கொடுத்தாரு. அந்த வீட்டுல பிரபாகரன் இருந்தாரு. சரி சபா பிரபாகரனும்
மாதேஸ்வரன் இருந்தாங்க. மாதேஸ்வரன் உமாமகேஸ்வரன் பிரபாகரன் இருந்தாங்க. கொஞ்சம் தாண்டி இன்னொரு தெருவுல ஸ்ரீசபா இருந்தா. அப்படி இவங்க எல்லாருமே தாண்டி 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 இருந்தாங்க. அப்ப அந்த பாண்டி பஜார் சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்க எல்லாம் பாக்குறீங்க. பாண்டி பஜார் சம்பவத்துல நாங்கெல்லாம் எங்களை வச்சுதான் வேலையை நடந்தது. அன்னைக்கு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். பாண்டி பஜார் சம்பவத்துல அந்த கேஸை எடுக்க வேணாம்னு சொன்னது எம்ஜிஆர். அதை போய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லணும்னு என்னதான் அம்சம். அரசாங்கம் இந்த கேஸை தீவிரமா எடுக்க வேண்டாம் சொல்லணும்னு சொன்னது என்னதான் அம்சம். ராஜவேந்திர வச்சிருக்கிட்ட நான் தான் பேசுறேன். இதெல்லாம் இப்பதான் நான் என்ன நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள். அதான் வளர்ந்துட்டாரு. அதான் சொல்றேன். அதான் நான் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறத நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஊடு கட்டிட்டாருங்க பல கோடி ரூபாயில. அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாடுகளில் வர்றாரு. அவர் ஏதோ இங்க தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு சின்ன கட்சியா இருந்துச்சு, இப்பதான் வீடு வாங்கிக்கிறாரு. ஆமா சார், அப்படி பார்த்தாக்க ஸ்டாலின் கொடுத்தா சார் அவன் ஏதோ ஒரு கட்சியை வச்சு பொழைச்சுக்கிட்டாரு. அது சொல்லுவீங்களா? உடனே சொல்லுங்க. ஸ்டாலின் தெரியுமா வரி பணத்தை கொள்ளையடிச்சாங்க மக்கள் வரி பணத்தை. இது ஊர் பணத்தை ஏமாத்தி வாங்கினாரு. அது பரவாயில்லையா உங்களுக்கு? பார்க்கவே பார்க்காத ஒரு ஆளை மார்பிங் பண்ணி படங்களை போட்டு ஊரை ஏமாற்றி சம்பாதிச்சா உங்களுக்கு பரவாயில்ல. ஒரு 2 நிமிடம் தெரியல சார். பார்த்ததாவே தெரியல. நான் சேலஞ்ச் பண்றேன் சார். நாட் சீன் இட். அவருக்கு பிரபாகரன் கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது. நான் சேலஞ்ச் பண்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுனாலதான் நீங்க வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகுது, எல்லாம் வருது. 2026 சந்தேகம் வரல. ஒரு மீடியா நடத்துறீங்க, உங்களுக்கு அதுல சந்தேகம் வரல? ஒரு இடத்துலயா டெபாசிட் வாங்கினாரா? ஒரு எலெக்ஷன்லயா டெபாசிட் வாங்கினார்? ஒரு இடத்துலயா டெபாசிட் வாங்கினாரா? சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட இடங்களும் 1 லட்சத்துக்கு அதிகமா வாக்கு வாங்கினார். மொத்தம் எத்தனை % வாக்கு வாங்கினார் சொல்லுங்க? 8.8. நான் நின்னாலும் 8.1. 92% போடுது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அதுதாங்க சாமர்த்தியம். போன எலெக்ஷன்ல ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல. தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி தேசிய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறாங்க. இந்த தடவை ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதே சமயத்தில் ஒரு 1000 ஓட்டு குறைஞ்ச பாமகவுக்கு அங்கீகாரம் போகுது. அது என்ன? பாஜகவுடைய பி டீமா அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்ப திருச்சி சூர்யா வந்து அடுத்தடுத்து இப்ப பாஜகவோட ஆடியோ வந்து போடுறாரு. என்னுடைய சந்தேகம் திருச்சி சூர்யா மேல அவர் நாம் தமிழர் கட்சிக்கு பாப்புலாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாரு. என்னுடைய செய்தி இல்ல. முழுக்க முழுக்க மேலோட்டமா செஞ்சது பரவாயில்ல. ரொம்ப வல்கராக இருக்கக்கூடிய ஆடியோ இருந்தாதாங்க இன்னைக்கு அரசியல். கேடி ராகவன் கேசட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அண்ணாமலை தலைவரானாரு. இது போல சீமானுக்கு வந்து சீமான வளர்த்துறதுக்காக நாம் தமிழர் கட்சி வளர்த்துறதுக்காக திருச்சி சூர்யா பாருங்க. அவருடைய ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா சீமானு அந்த விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை கர்நாடகால இருந்து வருவாங்க. எப்ப வருவாங்க தெரியுங்களா? எலெக்ஷன் டைம்ல வருவாங்க. என்ன ஒரு ஏமாத்தி விட்டார். ஒரு பப்ளிசிட்டி. இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல் திமுக தான் இன்னைக்கு பண்ணுது. எம்எல்ஏ உள்ள பயத்தை சொல்லணும் இல்லையா? திமுக தான் எகேன்ஸ்டா சொல்லணும். யாருக்கு எகேன்ஸ்டா செய்யணும்? ஆளுங்கட்சிக்கு. போய் யாராவது ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்துறீங்க, சீமான அதை பண்ணதை பண்ணி வேணா உடனே கைது பண்ணுங்கன்றீங்க. உண்மையா கைது பண்ணா வந்து பெரியாயிரம் ஒரு கருத்துக்குள்ள வருது. அவரை கைது பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லைங்கிறது தான் காரணம். உங்களுக்கு தான் மீடியாக்களுக்கு தான் அவர் பெரிய ஆளு. நானும் பார்த்துட்டேன். பைடனா ட்ரம்ப்பா யார் ஜெயிப்பான்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா, சார் சீமான் இதை பத்தி என்ன நினைக்கிறாரு? உடனே எங்க இருந்து வர்றீங்க? உங்களுக்கு அப்படி என்ன சீமான் மேல அப்படி ஒரு மாலா காதல்? மாற்று கட்சியில கொங்கு தமிழர் பேரவைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. தனியரசுன்னு ஒருத்தர் இருக்காரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எம்எல்ஏவா இருக்காரு. தெரியுமா? தெரியாது. எம்எல்ஏவா கூட இல்லாத, ஒரு தேர்தலிலும் ஜெயிக்காதது மட்டுமல்லாமல் டெபாசிட் கூட வாங்காத ஒரு சீமானுக்கு அது எப்படி அந்த அத்தனை யூடியூபும் அப்படி பின்னாடி நிக்கிறீங்க? அதை காரணம் என்ன? அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சார். நீங்க சொல்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவர் அறியப்பளவுக்கு அவர் கட்சி தலைவரா இருக்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டுல வந்து ஒரு கட்சி மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு. மக்களுக்கு ஈர்ப்பு இல்லைங்க, உங்களுக்கு ஈர்ப்பு. உங்களுக்கு ஏதோ மக்கள் தானே சார் வாக்கு. யூடியூப் சேனல் ஓட்டு போட்டு நீங்க மக்கள். நான் மக்கள் இல்ல.
நீங்களும் மக்கள் இல்லை. ம். இப்ப வந்து அவர் அந்த அளவுக்கு இருந்தா சீமான் வந்து மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்தினாரு. அது எலெக்ஷன்ல ஜெயிக்கல, அது முடியாது சார் ஏதோ சொல்லிட்டீங்க, அது அவரை காப்பாத்துக்க முடிவு எடுத்தீங்க. எத்தனை போராட்டங்கள் அவர் நடத்தி மறியல் பண்ணாரு. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்தினா, எத்தனை போராட்டங்கள் வெற்றி சொல்லு. இதுவரையும் கிட்டத்தட்ட இதுவரையும் போராட்ட வழக்குகளும் பேச்சு வழக்குமே 128 வழக்கு. என் மேல வந்து 1850 வழக்கு. அவ்வளவு சைட் அடிச்சேன், இவ பின்னாடி சுத்தினேன், அங்க மீன் கடையில திருடுனேன், இப்படி எல்லாம் இருக்கு. 1850 வழக்கு. அப்ப எதுவுமே போராட்ட வழக்கு சீமானவர்களுக்கு இல்ல. சொல்லுங்க, ஒரு வழக்கு சொல்லுங்களேன். 100 நம்பர் சொல்லிட்டீங்களா? அவ்வளவு அக்யூரேட்டா இல்ல. எங்களுடைய காலகட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் என்ன போராட்டம்? என்ன போராட்டம் சொல்லுங்க, என்ன போராட்டம் சொல்லுங்க. மீனவர்கள் பிரச்சனைக்காக கள்ளச்சாராயத்தை கூட கள்ளச்சாராயத்துக்கு யார் போகல, யார் போகல? எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க சார். யார் பண்ணல? எப்ப நடந்தது? விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இது போடுறாரு, வேட்புமனு தாக்கல் பண்றாரு. மறுநாள் கள்ளச்சாராயத்து மக்கள் சாகுறாரு. எப்படிங்க? முதல் முறை 20ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சு உடனே பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எங்க பண்ணாங்க? எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச போட்டோ கிட்ட ஏதோ வச்சிருக்கீங்களா? இல்ல, எல்லா இடங்களையும் பண்ணாங்க. எது காட்டுங்க. ஒரு ஊடகத்துல நான் பாக்கல. நீங்க சொல்லிதான் தெரியுது அவர் நடத்தினாரு. சரி, அதனால என்னாச்சு? என்னாச்சு? எதுவும் பெரிய அளவுல புரட்சி வரல, மாற்றம். மழை வெள்ளத்துல மக்கள் உளுந்து கிடக்குறாங்க. இதுக்கு இந்த மழை வந்ததற்கு காரணம் திமுகன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் கேட்டேன், எரியற வீட்டுல புடுங்கினது லாபம் பண்ணுவாங்க, மழை வெள்ளத்துல மக்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப போய் திமுக இது பேசிட்டு எனக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்கறது இந்த ஆளுதான் 3வது பெரிய கட்சி அப்படின்னு. உடனே மறுநாள் 2 ரொட்டி தூண்டு எடுத்து போய் கொடுத்துட்டு மக்களுக்கு சேவை செஞ்சதை ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டாரு. சினிமா காரங்க. அப்ப திருச்சி சூர்யா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் வேலை செய்யறாரு. சூர்யா தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய விளம்பரத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு பின்புலத்துல திமுக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு உங்க ஆசையை எடுப்பான திமுக தான் சொல்லிச்சு. ஸ்டாலினே தான் அதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. நேற்று கூட பாத்தேன். ஒருத்தருடைய போன்ல இருந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கேசட் ஓட்டு வெளியிட்டு இருக்கேன், அதை திருச்சி சூர்யா கிட்ட கொடுத்து இது பண்ணுன்னு ஸ்டாலினே நேரடியா சொன்னார். ஒரு திருப்தியா உங்களுக்கு? இப்ப திருப்தியா? இதுக்குதானே கஷ்டம் இல்ல, மக்கள் கேக்குறாங்க. ஸ்டாலின் பேரை கெடுக்கணும், அவ்வளவுதானே. கெடுத்துட்டா போகுது. ரொம்ப பிரச்சனை ஒண்ணு இல்லையா? உங்க ஆசையை கெடுப்பாங்க. உங்க லட்சியம் அதுதானே. ஸ்டாலின் பேரை கெடுக்கணும், கெடுத்தாச்சு சொல்லிட்டோம். நாம் தமிழருங்கிற ஒரு மகத்தான தேசிய இயக்கம், மோடியில இருந்து ட்ரம்ப்ல இருந்து பயந்து நடுங்க கொண்டு இருக்கின்ற சீமானுக்கு எதிராக ஸ்டாலின்ங்கிற ஒரு அல்ப மனிதர் இவ்வளவு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கறது உங்களுக்கு தேவையான விஷயம் போட்டுருங்க. உங்க ஆட்சியை நான் எங்க இருப்பாங்க? திமுக தானே அதுக்கு பின்னாடி இருக்கு. திமுக தானே இருக்கு. அதை தானே கேக்குறீங்க. முதல்ல சொல்லுங்க, ஆமாங்க இன்னைக்கு நாட்டுல கொஞ்சம் சூரியன் இவ்வளவு கொளுத்துது, உதய சூரியன் சின்ன இருக்கிறதுனாலதான் இந்த சூரியன் இப்படி கொளுத்துது. திமுக சதிங்க. சீமான் கிட்ட சொன்னா இதை மூடிடுவாரு, கையை வச்சு காட்டி மூடிடுவாரு. சீமான் நிறுத்திடுவாரு. அவ்வளவுதான். போதுமா? இந்த வெயில் கொளுத்துவதை தடுப்பதற்கு ஒரே வழி சீமானை ஆதரிப்பதுதான். போதுமா? நிச்சயமா சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களிடம் செலவிட்டு பல்வேறு கருத்துக்களை வைத்ததுக்கு நன்றி சார்.